பானு காலை 5 மணி அளவில் தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து விஜயகாந்த் உடல் ஏற்றப்பட்ட வாகனம் மெதுவாக நகர்ந்து சரியாக 6 மணி அளவில் தீவுத்திடலை வந்தடைந்தது. தீவுத்திடலில் அதற்கு முன்பாகவே இரவு முழுக்க கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் எல்லாம் இரவு முழுக்க பணியாற்ற இதற்கான கட்டமைப்பு உருவாக்கினார்கள். பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது, அஞ்சலி மேடை அமைக்கப்பட்டிருக்கு, நாற்காலிகள்லாம் போடப்பட்டு தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் விஐபிகள் வந்து அஞ்சலி செலுத்த ஏதுவாக பல்வேறு ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் கூட்ட நெரிசல், பொதுமக்கள் ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் போக்குவரத்துக்கு மாற்று ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அறிவுறுத்தல்களை போக்குவரத்து துறை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது போலீசார் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அறிவிப்பையொட்டி இந்த வெளி மாவட்ட வாகனங்கள் தொண்டர்கள், அதாவது மறைந்த விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வரக்கூடிய வெளி மாவட்ட வாகனங்கள் மற்றும் தொண்டர்கள் வாகனங்கள் மட்டும் அண்ணா சாலை வழியாக அனுமதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். பொதுவாக தீவுத்திடலுக்கு வரக்கூடிய பாதைகள் அனைத்தும் முடக்கப்பட்டு மாற்று வழிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெளி மாவட்ட வாகனங்கள் தொண்டர்கள், அதாவது வெளி மாவட்ட வாகனங்கள் கூட விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வரக்கூடிய வெளிமாவட்ட வாகனங்கள் மற்றும் தொண்டர்கள் அவர்களுடைய வருகைக்காக இந்த அண்ணா சாலை வழியாக அவருடைய வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த வாகனங்களும் அங்கு செல்ல அனுமதி கிடையாது. வெளிமாவட்ட வாகனங்கள் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்த அண்ணா சாலை வழியாக அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஐபி முக்கியஸ்தர்கள், திரை பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் அல்லது ஏதேனும் முக்கியஸ்தர்கள் வருவதற்காக போர் நினைவு சின்னம் வழியாக பல்லவன் சாலை, வாலாஜர் சாலை வழியாக இந்த தீவுத்திடல் செல்ல ஏதுவாக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று வடபழனி முதல் திருமங்கலம் வரையிலான சாலைகள்லாம் தடை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து காவல்துறையினர் இந்த அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறார்கள். வாகன ஓட்டிகள் தீவுத்திடல் மற்றும் அதை சுற்றிய பகுதிகளுக்கு இன்று ஒரு நாள் செல்ல வேண்டாம் என்றும், அந்த சாலையை யாரும் பயன்படுத்த வேண்டாம், மாற்று பாதையை பயன்படுத்தினால் மட்டும்தான் சிரமம் இல்லாமல் தாங்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்ல முடியும். அதன் காரணமாக மாற்று பாதையை பயன்படுத்த வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளாக முன்கூட்டியே திட்டமிட்டு போடப்பட்டிருக்கிறது. இந்த வெளி மாவட்ட வாகனங்கள், தொண்டர்கள் வரக்கூடிய வாகனங்களுக்கு மட்டும் அண்ணா சாலை வழியாக அனுமதிக்கப்படும். அதே போன்று விஐபி வாகனங்கள் வருவதற்காக போர் நினைவு சின்னம் வழியாக பல்லவன் சாலை, வாலாஜி சாலை வழியாக தீவுத்திடலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வடபழனி முதல் திருமங்கலம் வரையிலான சாலை தடை செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற இந்த பகுதியில் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மட்டுமே வரக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரத்யேக மாற்று ஏற்பாடு. மற்ற எந்த வாகனங்கள், வணிக ரீதியான வாகனங்கள் உள்ளிட்ட எந்த ஒரு வாகனங்களும் இந்த பாதைக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக மற்ற பல்வேறு மாற்று பாதைகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாற்று பாதையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.